ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,348 பாயிண்ட்ஸில் இருக்குது, 429 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 51,708 பாயிண்ட்ஸில் இருக்குது, 698 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி இது சென்செக்ஸ் வந்து 82,838 பாயிண்ட்ஸில் இருக்குது, 1,315 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சுவலி என்னோட போர்ட்ஃபோலியோ 1.5% பாசிட்டிவ். அது ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ மோரலாட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்து மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து பிச்சு உதறி இருக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை இதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுன்னா அந்த வீக் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ மோரலாட் இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் கண்டினியூஸாக இறங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. காலையில் 958 ரூபா வரைக்கும் வந்த ஷேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1% பாசிட்டிவ்ல இருக்கு. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க டாடா மோட்டார்ஸ் அந்த டிவிஆர் டீலிஸ்ட் பண்ணும்போதே நம்ம வந்து வித்துருக்கலாம். அப்போ ப்ராஃபிட் 100 ரூபா 150 ரூபா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் போக ஒரு 120 ரூபா போல உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் கரெக்டாக அந்த 1170 ரூபா அந்த ரேஞ்ச் போகும்போது கரெக்டாக வித்துருந்தா தான் உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் போல் லாபம் கிடச்சிருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த டிவிஆரை சேல் பண்ணால் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த கன்வர்ஷன் வேண்டியே நிறைய பேர் டிவிஆர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ மோராட்டு ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்டாக் தான். ஸோ ஒரு இந்த ஆகஸ்ட் மந்த் சேல்ஸ் வந்து டிப் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்டேட் கொடுத்ததுனால ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. 1 வீக் கிட்ட நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு டாடா மோட்டார்ஸ். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டாடா மோட்டார்ஸில் பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக் தான் டாடா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 6,600 ரூபாயை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25% ரேலி ஆச்சு. 6,712 ரூபா வரைக்கும் வந்த ஷேரு இப்போ 6,673 ரூபா அந்த ரேஞ்சில் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ரைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். எல்லாமே இந்த ரேஞ்ச் வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா 7,000 போகும்போது நிறைய பேர் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்னா ஒரு 6,500 வரைக்கும் வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து நம்பிக்கையாக இருந்தேன். 6,600 ரூபா பிரேக் பண்ணி இன்னைக்கு 6,580 ரூபா வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி இன்னைக்கு 4% மேலே ரேலியாக இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க 403 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. என்டிபிசி வந்து அப்பர்வா எனர்ஜி அவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. என்டிபிசி வந்து அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 4% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது என்டிபிசியில் நிறைய பேர் எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு 350 ஒரு 360 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணலாம் என்டிபிசியில். இது வந்து என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஐடி செக்டர் ஸ்டாக்கும் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு விப்ரோ எடுத்து பார்த்தீங்கன்னா 532 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ஒரு 3% மேலே அந்த விப்ரோ ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. விப்ரோ வந்து கன்சிடர் பண்ணி அப்படி ஹோல்டிங்லேயே தான் கிடக்கு எனக்கிட்டலாம். ஸோ பெரிய அளவில் நான் ப்ராஃபிட்டும் புக் பண்ணல. இதை வந்து கண்டுக்க தான் இல்லை. ஏன்னா இதில் அதிக அளவில் ஹோல்டிங் என்கிட்ட இருக்குது. ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி தான் விப்ரோ நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு 3% மேலே விப்ரோ பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் வருண் பிவரேஜஸ் லிமிடெட். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 645 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். 60% மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில். அதுக்கு காரணம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்ப்ளிட்டோட எக்ஸ்டேட்டு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வருண் பிவரேஜஸ். ஆக்சுவலி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று சரியான பர்ஃபார்மன்ஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58% நெகட்டிவ்ல காட்டுது. அது வந்து நெகட்டிவ்ல வராது. ஆக்சுவலி அது வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வருண் பிவரேஜஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ்லாம் எடுத்து பார்த்தேன். பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஐஓசிஎல் 2% மேலே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ரைஸை கட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக மாறும். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூடோட ப்ரைஸு $65 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ இன்வெஸ்டெக் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஐஓசிஎலுக்கு செல் கால் கொடுக்குறாங்க, பிபிசிஎலுக்கு செல் கால் கொடுக்குறாங்க. 230 ரூபாலேருந்து இப்போ 250 ரூபா வந்து டார்கெட் ப்ரைஸ் வச்சு செல் கால் கொடுக்குறாங்க. முன்னாடி ஐஓசிஎலுக்கு 110 ரூபா இருந்த செல் கால் இப்போ 120 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி செல் கால் கொடுக்குறாங்க. ஹெச்பிசிஎலுக்கு மட்டும் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்னாடி 360 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 400 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்டெக் ப்ரோக்கரேஜ் வந்து இந்த க்ரூட் ஆயில் டிக்ளைன் ஆகிறத வச்சு டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
டாடா பவர் ரினோபலும் டாடா மோட்டார்ஸ் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்யூஷன் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வேண்டி மெட்ரோ சிட்டிஸில் குறிப்பாட்டு கல்கத்தா, பெங்களூரு, டெல்லி இந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டாடா பவர் ரினோபல் நினச்சும் டாடா மோட்டார்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு தான் அந்த 200 ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்யூஷன் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் JSW ஸ்டீலு ஆகஸ்ட்டில் உள்ள அந்த கன்சாலிடேட்டட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க 23.16 லேக் டன்னாக இருக்குது. 1% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அசோக் லைலாண்ட் வந்து அவங்களோட இன்னொரு கம்பெனி தான் சுவிட்ச் மொபிலிட்டி. அந்த கம்பெனியில் ஒரு 1200 கோடி வந்து ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு, இந்த சுவிட்ச் மொபிலிட்டி கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறதை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ பப்ளிக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட மார்க்கெட்டை வந்து இன்னும் அந்த கம்பெனியை அட்ராக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அசோக் லைலாண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த சுவிட்ச் மொபிலிட்டிங்கிறது அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்தியா, UK இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இது வந்து அசோக் லைலாண்டோட இன்னொரு கம்பெனி தான் அந்த சுவிட்ச் மொபிலிட்டி. இது வந்து சுவிட்ச் மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து குளோபல் பேங்க்ஸ் கூட டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு $1 பில்லியன் ஒர்த்துள்ள லோன்ஸை வந்து இந்த குளோபல் பேங்க்ஸ்ட்டை வந்து விற்க இருக்கிறாங்க, ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க லோன்ஸு. இது குளோபல் பேங்க்ஸ்னா பார்க்லேஸ், சிட்டி குரூப், JP மார்கன் இவங்களுக்கு கூடலாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ICICI பேங்க் கூட வர வந்து டிஸ்கஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஒரு 10,000 கோடி லோன்ஸை வந்து விற்கிறதுக்கும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அது செப்பரேட் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. ரீசெண்டாக தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. சம் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ரீசெண்டாக HDFC பேங்க் அப்படி இது ஆஃப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த இது கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து எண்ட் ஆஃப் மார்ச்சில் 104% இருந்துச்சு. அதாவது ப்ரீவியஸ் 3 ஃபிசிக்கல் இயர் அது 85%, 88% இருந்ததை விட அதிகமாக இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு வந்து இவங்க நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. மோரலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்விஃப்ட் சிஎன்ஜி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 8.19 லேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎன்ஜி மைலேஜ் பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி ஸ்விஃப்ட் காரோட மைலேஜ் 32.85 km/kg கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் சிஎன்ஜி இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் USFDA பார்த்தீங்கன்னா அந்த சைடஸ் லைஃப் சயின்ஸோட ஜெரோட் பிளான்ல வந்து குஜராத்தில் இருக்க ஜெரோட் பிளான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது போர் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் அண்ட் அடல்ட்ரேஷன் அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யுஎஸ் இம்போர்ட் இந்த ஃபெசிலிட்டிலேருந்து யுஎஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரீஃப்யூசல் பண்ணியிருக்காங்க. மோராட்டி இதில் கவனிக்க வேண்டியது ஆகஸ்ட் 29 தான் அந்த சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. வார்னிங் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிக்கு. CGMPன்னு சொல்கிறவங்க கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து சில வார்னிங் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹவுசஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது சில ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. நேம் பார்க்கும்போது ICICI Prudential ஆல் சீசன்ஸ் பாண்ட் டைரக்ட் IDCW இது ஓப்பன் எண்டட் டைப்பு 0.93 rupees வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு. ICICI Prudential ஆல் சீசன் பாண்ட் IDCW ஓப்பன் எண்டடு 84 காசு. ICICI Prudential டெப்ட் டைரக்ட்டுக்கு வந்து 1.20 rupees. ICICI Prudential டெப்ட் IDCWH 1.20 rupees. ICICI Prudential FMCG டைரக்ட் ஓப்பன் எண்டடு 8.75 rupees. ICICI Prudential FMCG IDCW 8.75 rupees. ITI பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அதுக்கு வந்து ஓப்பன் எண்டட் 14.63 காசு. ITI பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் IDCW அதுக்கு வந்து ஓப்பன் எண்டடு 13.24 காசு கொடுக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் MG மோட்டார்ஸ். ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸை பற்றி பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸோட ஷேர் இது EV சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்-ஆன்-இயர் பேஸில் டிக்ளைன் ஆயிருந்துச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க வந்து ஃப்ரீ சார்ஜிங் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட EV பையர்ஸ் வந்து இது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி ஃப்ரீ சார்ஜிங் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கு அவங்களோட 5500 ஸ்டேஷனில் சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஃப்ரீயாட்டு அவங்களோட கஸ்டமராக இருந்தால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே MG மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃப்ரீ பேட்டரி ரெண்டல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பேட்டரி ரெண்டல் பிளானை வந்து இவங்க MG மோட்டார்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் EV சேல்ஸ் வந்து 2% பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்கு.
4.2 மில்லியன் கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனுவலி இந்த ரேஞ்சில் சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்டாட்டு பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. இவி கார் சேல்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. மோராட்டு எம்ஜி மோட்டார்ஸ் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சார்ஜிங் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேதாந்தா ரிசோர்ஸ் பிஎல்சி இவங்க வந்து வேதாந்தா லிமிடெடோட கம்பெனி தான். இவங்க $900 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் பாண்ட் இஷ்யூ மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. 10.875% வந்து கூப்பன் ரேட்டில். இந்த பாண்டு வந்து டியூ வந்து 2029 சொல்கிறாங்க. $1.45 பில்லியன் வந்து இன்வெஸ்டர்ஸ் அக்ராஸ் த குளோபல் லெவலில் ஆர்டர் புக் இருக்குது. 1.6% வந்து 1.6 அந்த ரேஞ்சில் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா குழுமம் கொடுத்த அப்டேட். இவங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டெப்ட் பாண்டு, கரன்சி பாண்டு, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாட்டும் கரன்சி பாண்ட் மூலமாக ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31,380 மெகாவாட் உள்ள ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கேபினெட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 12,461 கோடி வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கேபினெட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஏடிஎஸ்க்கு உள்ள ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்பிசிஎல் கொடுத்த அப்டேட். ஹெச்பிசிஎலோட போர்டு வந்து சில அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்லைன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ராய்ப்பூரில் 2,212 கோடி ஒர்த்துள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விசாகப்பட்டினமில். இது மூலம் மட்டும் அவங்களோட கெப்பாசிட்டியை டபுள் பண்ணலாம். 8.33 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்கிறத இப்போ வந்து 15 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆன மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது ஹெச்பிசிஎல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்க அந்த ரிஃபைனரி அது வந்து அக்டோபர் 2024 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்த மெக்கானிக்கல் கம்ப்ளீட்டேஷன் எக்ஸ்பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷாக் ரிஃபைனரி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 30,609 கோடி. அதுதான் அக்டோபர் 2024 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட புது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கே வினோத் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து செப்டம்பர் 14 வந்து அவர் எஃபெக்டிவ் வர மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆட்டி. இது வந்து ஹெச்பிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பங்களாதேஷில் வந்து அப்டேட்டு. பங்களாதேஷில் இப்போ இன்ட்ரீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஆக்டிவில் இருக்காங்க. அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து சில இந்தியன் பிஸ்னஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, ஆக்சுவலி ஃபண்ட் எல்லாமே கூடுதலாட்ட அலாட் ஆயிருக்கா, இல்லை கரெக்டாக தான் அலாட் ஆயிருக்கா, அப்படி அதை செக் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதில் ஒரு இதுதான் அந்த அதானி குழுமத்து கூட நெக்ஸ்ட் நிறைய பவர் கம்பெனிஸ் கூட போட்டது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதானி குழுமத்துக்கு வந்து ஒரு $800 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா டியூ வந்து அவங்க பெண்டிங் வச்சுருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு வந்தால் தான் இவங்களும் அடுத்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அது மாதிரி சில பவர் சப்ளை கம்பெனியான பிடிசி இந்தியா, என்பிவிஎல் லிமிடெட், செம்காப் எனர்ஜி இந்தியா, இவங்களுக்கெல்லாம் பவர் இது பங்களாதேஷுக்கு இந்த கம்பெனி எல்லாமே பவர் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க ஆய்வு பண்ணுறதுனால இவங்களுக்கெல்லாம் ஃபண்ட் எப்போ வரும்னு சொல்லி தெரில. இது மோராட்டு பங்களாதேஷ் இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நேற்று வந்து பண்ணியிருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் 6,560 கோடி தான் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஆஃபரில் வேணும். ஆனால் அங்கே பிட்ஸ் அமௌண்ட் ஆனது வந்து 3.23 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரெக்கார்டாக இருந்தது கோல் இந்தியா தான் 15,500 கோடி பப்ளிக் இஷ்யூக்கு 2.36 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் டோட்டலாட்டு அமௌண்ட்டாக இருந்துச்சு 2010 அக்டோபர் 2010. இப்போ அதே பிரேக் பண்ணி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் அந்த ஐபிஓ அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஒரு லிங்க் உண்டு. அந்த லிங்கில் போய் நீங்கள் உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்து யாருக்கெல்லாம் அலர்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த அலர்ட் ஆனவங்களாம் ரொம்பவே லக்கி பர்சனாக இருப்பீங்க. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அலர்ட் ஆயிருக்குன்னு. இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.